நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. மனநல காப்பகத்தில் கிட்னி திருட்டா? அங்கேயே அடக்கம் செய்யப்படும் மர்மம். இருபதுக்கும் மேற்பட்ட சந்தேக மரணங்கள். திகில் கிளப்பும் கூடலூர் காப்பக பின்னணி. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே குந்தலாடி பகுதியில் மனநல காப்பகம் ஒன்று அமைந்துள்ளது. கடந்த 1999ஆம் ஆண்டு மருத்துவர் அகஸ்டின் என்பவர் இந்த காப்பகத்தை தொடங்கி நடத்தி வந்துள்ளார். இங்கு மனநோயாளிகளை அடைத்து வைத்து வணிக ரீதியில் பணம் சம்பாதித்து வந்ததாக புகார் எழுந்தது. அதேபோல சுமார் 20க்கும் மேற்பட்டோர் மர்மமான முறையில் இந்த காப்பகத்தில் இறந்துவிட்டதாக பொதுமக்கள் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தனர். இதன் அடிப்படையில் கூடலூர் கோட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் அந்த காப்பகத்தில் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது இந்த காப்பகம் அரசிடம் உரிய அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக நடத்தி வந்ததாக தெரிய வந்தது. தற்போது அந்த காப்பகத்தில் எவ்வித உரிய வசதிகளும் இன்றி 13 நபர்கள் இருப்பதாக தெரிய வந்தது. அவர்கள் யார், எங்கிருந்து கொண்டு வரப்பட்டனர் என்பது குறித்து எந்த தகவலும் இல்லை என சொல்லப்படுகிறது. இவர்களில் யாருக்கேனும் உடல்நலிவு ஏற்பட்டு மரணமடைந்தால் அதே காப்பக தோட்டத்தில் அடக்கம் செய்து விடுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் காப்பகத்தில் இருந்த 13 பேரையும் அதிகாரிகள் மீட்டுள்ளனர். இவர்களை வைத்து எந்தெந்த இடங்களில் எவ்வளவு பணம் பெறப்பட்டுள்ளது என்பது குறித்த விசாரணையும் நடந்து கொண்டிருக்கிறது. மீட்கப்பட்ட மனநோயாளிகள் கோவையில் உள்ள காப்பகத்திற்கு பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி கோட்டாட்சியர் செந்தில்குமார், பந்தலூர் வட்டாட்சியர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் வட்டார மருத்துவ அலுவலர் கதிரவன் உள்ளிட்டோர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே 20 நபர்கள் எப்படி இறந்தார்கள் என்றும், கிட்னி திருடுவதற்காக கொல்லப்பட்டார்களா அல்லது இயற்கை மரணம்தானா என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. கடந்த ஆண்டு விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரமம் மீது எழுந்த புகார்களை அடுத்து அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்த 167 பேரை அதிகாரிகள் மீட்டனர். ஆதரவற்றோரையும் கைவிடப்பட்டோரையும் பராமரிப்பதற்காக நடத்தப்பட்ட அன்புஜோதி என்ற தொண்டு நிறுவனத்தில் நடந்ததாக கூறப்படும் கொடுமைகள் பலவிதமானவை. அவற்றில் பாலியல் வன்கொடுமை, அடித்து துன்புறுத்துதல், குரங்குகளை விட்டு கடிக்க விடுதல் போன்ற பல்வேறு கொடுமைகள் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆதரவற்றோர் ஆசிரமம், மனநலம் குன்றியவர்களின் காப்பகம் உள்ளிட்டவற்றில் நடைபெற்று வரும் தொடர் மீறல்கள் குறித்து அரசு விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.